என்ன லதா, ஏதாவது வேணுமா? இல்ல, கொஞ்சம் செலவுக்கு பணம் தேவைப்படுது. அவ்வளவுதானே, அதுக்கே இவ்ளோ தயங்கணும்? அன்னைக்கே சொல்லிருக்கேன், உங்களுக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேட்கலாம். நான் ஒண்ணும் பெரிய ஆளு கிடையாது, நம்ம குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி தான். மாதவிட்ட சொல்றேன், ஆபீஸ்ல போய் வாங்கிக்கிறீங்களா? இல்ல, அவகிட்ட போய் நான் எப்படி? புரியுது, நல்லா வாழ்ந்தவங்க நீங்க. என்கிட்ட கேட்கவே இவ்ளோ தயங்குறீங்க, அவகிட்ட போய் கேட்க முடியாதுதான். எவ்வளவு வேணும்? 10,000 ரூபாய். சரி இருங்க, இதோ வந்துடுறேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. என்னங்க நீங்க தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு? இந்த நன்றியை எப்படி நான் திருப்பி செலுத்த போறேன்னு தெரியல. இந்த மஞ்சு கிட்ட உதவின்னு யாரு கேட்டு வந்தாலும் இல்லன்னு சொல்ல மாட்டான். சரி, நான் வரேம்மா. சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறவ தான் இந்த மஞ்சு. உனக்கு 10,000 கொடுக்கறேன்னா சும்மா கொடுக்கறேன்னு நினைச்சியா? அதுக்கு வட்டியும் முதலுமா பல லட்சம் ரூபாய் பெருமான வேலைய உன்கிட்ட வாங்குவேன். கவலைப்படாத, இன்னும் எவ்வளவு வேணாலும் கேளு, தருவேன். வணக்கம் மேடம். என்னாச்சு? இந்த போன் எப்படி உன் கைக்கு வந்துச்சு? உன்னையும் உன் குடும்பத்தையும் நீ காப்பாத்திக்கிட்ட. நீ என்ன பண்ற, கொஞ்ச நாளைக்கு சென்னையில இருக்காத, வெளியூர்ல இருக்கிற என்னோட பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போயிடு. அங்க இருக்கிற இன்ஜினியருக்கு ஃபோன் பண்ணி உனக்கு ஏதாவது வேலை போட்டு தர சொல்றேன். இந்த பிரச்சனை புஸ்வானமானதுக்கு பின்னாடி நீ வரலாம். உன் செட்டில்மெண்ட்டை நீ அங்கேயே வாங்கிக்கோ. சரிங்க மேடம். அப்புறம் இன்னைக்கு நீ ட்ரெயினோ பஸ்ஸோ பிடிச்சு போயிடணும். நாளைக்கு காலையில நீ சென்னையில இருக்கிறங்கிற தகவல் எனக்கு வரக்கூடாது, புரிஞ்சுதா? ஓகேங்க மேடம். அப்படி வந்துச்சு உன் தலை தப்பாது. நான் கிளம்புறேன் மேடம். போ. வரேன் மேடம். ரெண்டு நாளா என்ன பயமுறுத்திக்கிட்டு இருந்தல்ல, யாருக்குமே பயப்படாத இந்த மஞ்சு உயிர் இல்லாத ஒன்ன நினைச்சு பயந்து போயிருந்தேனே. என்ன விஷயம்? இன்ஸ்பெக்டர் ஐயா இல்லீங்களா? ஐயா வெளியே போயிருக்காரு. என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லுங்க. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லியிருந்தேன். ஐயா வர சொல்லியிருந்தாரு. ஐயா வர லேட் ஆகும், என்கிட்ட சொல்லலாம், சொல்லுங்க. இல்லைன்னா போயிட்டு மத்தியானத்துக்கு மேல வாங்க. அவருக்கு நான் ஃபோன் பண்ணப்போ ஸ்டேஷன்ல தான் இருப்பேன் வான்னு சொன்னாரு. ஆமாங்க, இவ்வளவு நேரம் இங்க தான் இருந்தாரு. அவங்க சம்சாரத்தோட பாட்டிக்கு தலையில அடிபட்டு இருக்குன்னு ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. யாருக்குங்கய்யா? ஹலோ, யாருக்கா இருந்தா உனக்கு என்ன? கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா இருந்தா என்கிட்ட கொடு, இல்லைன்னா போயிட்டு மத்தியானத்துக்கு மேல வா. கோபிச்சுக்காதீங்கய்யா, அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாரையும் எனக்கு நல்லா தெரியுங்கய்யா, அதனால தான் கேட்டேன். இன்ஸ்பெக்டர் வைஃபுடைய பாட்டிக்கு. ஐயா, பத்மினி அம்மாவோட பாட்டிங்களா? ஹலோ அம்மா, நான் சாத்தையம் பேசுறேம்மா. சொல்லு சாத்தையா, அந்த வீடியோவை அவன் யாருக்கு அனுப்பிச்சிருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? அம்மா, நான் அதுக்காக ஃபோன் பண்ணலாமா? உங்க அம்மாவுக்கு தலையில அடிபட்டு ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்காங்களாமா. என்ன சாத்தியா சொல்ற? ஆமாம்மா,
இப்பதான் பத்மினி பாப்பா வந்து ஐயாவை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்களாம். ஐயோ, எந்த ஆஸ்பத்திரி? ஐயா, எந்த ஆஸ்பத்திரிங்கய்யா? நீ யாருக்கு தகவல் சொல்ற? முதல்ல அதை சொல்லு. இன்ஸ்பெக்டரோட மாமியா இருக்குங்கய்யா. அவங்க அம்மாவுக்கு தான் தலையில அடிபட்டு. எம்ஆர் ஹாஸ்பிட்டல். அம்மா, எம்ஆர் ஆஸ்பத்திரியாமா? அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாதேப்பா. நம்ம பாட்டி அம்மா வீட்ல இருந்து ஒரு 4-5 தெரு தள்ளித்தாமா இருக்கு. அம்மா, நீங்க என்ன பண்றீங்கன்னா நம்ம ஆட்டோ ஸ்டாண்ட்ல போய் நான் சொன்னேன்னு சொல்லி நம்ம பசங்களோட ஆட்டோவிலேயே நேரா ஆஸ்பத்திரிக்கு போயிடுங்கம்மா. எல்லா பசங்களுக்கும் அந்த ஆஸ்பத்திரி நல்லா தெரியும். சரி சத்யா. அம்மா, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்கம்மா. பாட்டி அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது. தைரியமா இருங்க. சரி சரிப்பா. இவங்க வீட்டில் தான் ஆட்டோ ஓட்டுறீங்களா? இல்லைங்கய்யா, நான் ஸ்டாண்ட்ல தான் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன். முன்னாடி அம்மா வீட்டில் தான் நான் வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேங்கய்யா. அம்மா தாங்க எனக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்தாங்க. இன்ஸ்பெக்டர் எப்போ வருவாருன்னு தெரியாது. இருந்து பார்த்துட்டு போறதுனா போங்க, இல்லைன்னா போயிட்டு மத்தியானத்துக்கு மேலே வாங்க. இல்லைங்கய்யா, ரொம்ப முக்கியமான விஷயம். இருந்து பார்த்துட்டு போயிடுறேனே. சரி, இப்படி உட்காருங்க. டீ சாப்பிட்றீங்களா? வேண்டாங்கய்யா, நான் வீட்டிலேயே சாப்பிட்டு வந்துட்டேன். தேவ், கண்ட்ரோல் யூர் செல்ஃப். எப்படி பவி இது நடந்திருக்கும்? அந்த பக்கம் பாட்டிக்கு என்ன வேலை? அவங்க ஏன் அங்க போகணும்? எனக்கும் அதான் தெரியல தேவ். கோயிலுக்கு போயிருக்கிறதா தான் கங்கம்மா சொன்னாங்க. ஆனா அங்க எப்படி போய் விழுந்தாங்கன்னு தெரியல. தேவ், பயப்படாத, பாட்டிக்கு ஒண்ணும் ஆகாது. நீ ஆறுதலுக்காக என்ன வேணும்னாலும் சொல்லலாம். ஆனா தலையில அடிபட்டிருக்கே, அது நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் பார்த்து பார்த்து வளர்ந்த முகம் இப்ப என்ன பாதிலேயே விட்டுட்டு போயிடுவாங்கன்னு எனக்கு பயமா இருக்கு. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது தேவ். நீ ஏன் தேவையில்லாதெல்லாம் கற்பனை பண்ணி கவலைப்படுற? பவித்ரா, இங்க பாருங்க, நீங்களும் ஏன் தேவையில்லாம கவலைப்பட்டு அழுதுட்டு இருக்கீங்க? தேவ், உன்னால பவித்ரா எப்படி அழுதுட்டு இருக்காங்கன்னு பாரு. ஏன் அவங்கள பயமுறுத்திட்டு இருக்க? அக்கா, 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 என்னக்கா அது? எப்படி அதெல்லாம் ஆச்சு? பாட்டி நல்லா தானே இருந்தாங்க. காலையில சீக்கிரமா எந்திரிச்சு கோயிலுக்கு போயிருக்காங்க. கோயிலுக்கு போனவங்க அந்த பக்கம் எதுக்கு போயிருக்காங்கன்னு தெரியல. ப்ரெஷர் இருக்கிறதால காலையில எதுவும் சாப்பிடாம இருந்ததுனால மயங்கி விழுந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பின்னும் தலையில அடிபட்டிருக்கு. நாங்க யாருமே கவனிக்கல. நல்லவேளை அமாவாசை பார்த்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்தோம். என்னக்கா சொல்றீங்க? பாட்டி எப்ப கோவிலுக்கு போனாங்க? என்ன பக்கம் ஏன் வீட்டுக்கு தானே வந்திருந்தாங்க. நாங்க 2 பேரும் தான் ஒண்ணா சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் தான் பாட்டி வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. கோயிலுக்கு போனதா தானே கங்கம்மா சொன்னாங்க. ஒருவேளை அவங்க மறந்து சொல்லிருக்கலாம். இல்லனா கோவிலுக்கு போகணும்னு போனவங்க இவங்க ஞாபகம் வந்து அவங்க வீட்டுக்கு போயிருக்கலாம்ப்பா. ஏங்கா, இத்தனை பேர் வீட்ல இருக்கீங்க, ஒருத்தர் கூட பாட்டிக்கு எங்க போறாங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்க மறந்துருப்பீங்க. அம்மாவாசை அண்ணன் பார்த்ததுனால ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இல்லனா பாட்டிக்கு என்ன ஆயிருக்கும்? பத்மினி, என்ன பேசுற பத்மினி? என்ன பேசுற? என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா, தெரியாம பேசுறியா? அவங்க உனக்கு மட்டும் பாட்டி இல்ல, எனக்கும் பாட்டி தான். நீயே எங்க கூட வீட்ல இருந்தவ தானே. நாங்க 2 பேரும் பாட்டியை எப்படி பாத்துக்கிட்டோம்னு உனக்கு தெரியாதா? வெளியில போயிட்டு வரணும்னு முடிவு பண்ணவங்க எங்க போறேன்னு எங்க கிட்ட சொல்லிட்டு போக வேண்டாமா? இப்ப நீ சொன்னதுனாலதான் அவங்க உங்க வீட்டுக்கு வந்த விஷயமே எனக்கு தெரிஞ்சது. இப்படி சொல்லாம போனது அவங்க தப்பா, எங்க தப்பா? பேசும்போது யார்கிட்ட பேசுறோம், என்ன பேசுறோம்னு யோசிச்சு பேசு. தேவ், விடுங்க. அவ ஏதோ பாட்டி மேல இருக்கிற பாசத்துல அப்படி பேசிட்டா. அதுக்காக அவ அந்த மாதிரி சொல்லலாமா? பத்மினி, இவங்க கூட சண்டை போடுறதுக்கு தான் இவ்வளோ தூரம் அவசரமா வந்தியா? முதல்ல உங்க மாமா கிட்ட சாரி கேளு. நீ சாரி மாமா, தெரியாம பேசிட்டேன். இனிமே இப்படி எல்லாம் பேச மாட்டேன். சாரி தேவ்,
பத்மினி சார்பா நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ, நீங்க எதுக்கு பாண்டியன் மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? இந்த பார் பத்மினி, இனிமே யார்கிட்ட பேசுறதா இருந்தாலும் என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசு. சும்மா வாய்க்கு வந்தபடிலாம் பேசிட்டு இருக்காங்க. டாக்டர், பாட்டி இப்ப எப்படி இருக்காங்க? பரவாயில்ல, உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. அவங்களுக்கு பிபி இருக்கிறதுனால மயங்கி விழுந்து தலையில அடிபட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். வயசானவங்க இல்லையா, ஸ்கேன் எடுத்திருக்கோம். ரிப்போர்ட் வரட்டும், அதுக்கப்புறம் தான் எதையும் உறுதியா சொல்ல முடியும். எல்லா ரிப்போர்ட்ஸும் வர வரைக்கும் ஐசியூல இருக்கட்டும். ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எது ஒன்றும் சொல்ல முடியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நல்ல வேலை, அம்மா கட்டையால் அடிச்ச விஷயம் யாருக்கும் தெரியல. இத முதல்ல அம்மா கிட்ட சொல்லணும். தேவ், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. பாட்டிக்கு எதுவும் ஆகாது. வீணா மனசை போட்டு வருத்திக்காதீங்க. ஸ்டேஷனில் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது. பத்மினி சொன்னதுனால நான் அப்படியே வந்துட்டேன். நான் கிளம்புறேன். ஏதாவது எமர்ஜென்சின்னா உடனே எனக்கு கால் பண்ணுங்க. வரேன். சரி, வரேன். தேவ், இவங்க உங்க சொந்தமா? ஓ சாரி பாண்டியன், இந்த டென்ஷன்ல அவங்கள அறிமுகப்படுத்த மறந்துட்டேன். இவன் என்னோட ஃப்ரெண்டு ருத்ரா, என்னோட ஸ்கூல்மேட். இவர் மிஸ்டர் சபாபதி, ருத்ராவோட ஹஸ்பண்ட். 2 பேரும் எங்க வீட்டில் தான் தங்கியிருக்காங்க. அதோட இவங்க 2 பேரும் அவங்க ஊர்ல கருணை இல்லம் ஒன்று நடத்திட்டு இருக்காங்க. ருத்ரா, சபா, பை த வே, இவர் யாருன்னு உங்களுக்கு நான் சொல்ல மறந்துட்டேன். பாண்டியன், இன்ஸ்பெக்டர், பவித்ராவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இவ பத்மினி, என்னோட அத்தை பொண்ணு. 10 நாளைக்கு முன்னாடி தான் இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சு. அப்படியா? நீங்க 2 பேரும் ரொம்ப நல்ல காரியம் பண்றீங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சரி, நான் கிளம்புறேன். வரேன் தேவ். பாய். தேவ், இன்னைக்கு முக்கியமான ஒருத்தரை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கோம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம் தேவ். ஓகே, வரோம் பவித்ரா. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எதுக்கு தேங்க்ஸ்? உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு எங்க கூட இவ்வளவு தூரம் வந்து உதவி செஞ்சதுக்கு. என்ன பவித்ரா, நாங்களா பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாத்தணும்? இந்த உதவி கூட செய்யலைன்னா அப்புறம் மனுஷங்கன்னு சொல்லிக்கிறதுல அர்த்தமே இல்ல. சரி பவித்ரா, பாட்டியை பத்திரமா பாத்துக்கோங்க. வரோம் தேவ். இது கண்ணு தொடச்சுக்கோ. சிஸ்டர், சொல்லுங்கம்மா. அந்த பச்சை கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன், அந்த பொண்ணை நான் கொஞ்சம் கூப்பிட்டேன்னு வர சொல்றீங்களா? ஏன் நீங்களே போய் கூப்பிடலாம்? இல்லம்மா, அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. கோச்சுக்காம கூப்பிடுங்கம்மா ப்ளீஸ். சரி, நான் போய் கூப்பிடுறேன். தேங்க்ஸ்மா. மேடம், உங்களை பார்க்கணும்னு ஒரு அம்மா அங்க வர சொல்றாங்க. என்ன பார்க்கவா? ஆமா மேடம். யாரு? அங்க இருக்காங்க மேடம். அங்க யாரும் இல்லையே. அங்கதான் மேடம் நின்னுட்டு இருந்தாங்க. தேவ், நான் யாருன்னு பார்த்துட்டு வரேன்.
அம்மா நீங்களா? எங்க அம்மா எப்படிமா இருக்காங்க? அழாதீங்கம்மா, பாட்டிக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்காங்க. நிஜமாவே எங்க அம்மாவுக்கு ஒண்ணும் இல்ல இல்ல? நிஜமா ஒரு ஆபத்தும் இல்லை. நான் போய் சொல்லுவேனா? இப்பதான் டாக்டர் வந்து பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போனாங்க. அதனாலதான் சொல்றேன். சரி, இங்கே நீங்க ஒளிஞ்சு நிக்கிறீங்க, வாங்க. வேண்டாமா, அங்க பத்மினி இருக்காமா, பார்த்தா பிரச்சனை பண்ணுவாமா. உங்களை அவளுக்கு எப்படி தெரியும்? நீங்க உயிரோட இருக்கிற விஷயமே அவளுக்கு தெரியாதே, அப்புறம் எப்படி பிரச்சனை பண்ணுவா? அன்னைக்கு மாப்பிள்ள பத்மினியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்திருந்தாருமா. நானும் அம்மாமா. தயவு செஞ்சு இதை வெளியில சொல்லாத, எனக்கு தான் கேவலம். இவங்க என் அம்மான்றது மட்டும்தானே உங்களுக்கு தெரியும். இவங்க 3 பேரை கொலை செஞ்சு கொலைகாரின்றது உங்களுக்கு தெரியுமா? உங்க அப்பாவோட பூர்வீக சொத்து. இந்த உன் சம்பந்தப்பட்டதோ இல்ல உன் புருஷன் சம்பந்தப்பட்டதோ எதுவுமே எனக்கு தேவையே இல்ல. அவங்க வீட்டுக்கு வரப்போறது எனக்கு தெரியாது. திடீர்னு வந்து நின்னாங்க. 2 பேரையும் பார்த்த உடனே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா அந்த நிமிஷமே அதெல்லாம் தவிடு பொடி ஆயிடுச்சு. அன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போயிட்டு வெளியே நின்னு பேசிட்டு இருந்தப்போ நீங்க போனதை பார்த்துட்டு பாண்டியன் உங்களை யாருன்னு என்கிட்ட கேட்டாரு. நான் சொல்லவும் அட்ரஸ்லாம் கேட்டாரு. என்னைக்கோ ஒரு நாள் பார்க்க வருவாருன்னு நினைச்சேன். ஆனா இவ்ளோ சீக்கிரத்துல வருவாரு, இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. கவலைப்படாதீங்கம்மா, பாட்டியும் பத்மினியும் உங்களை புரிஞ்சுக்கிற காலம் வரும். பத்மினி, உன்னை யார் இங்க வர சொன்னது? பாட்டி இருக்காங்களா இல்ல போய் சேர்த்துட்டாங்களான்னு பார்க்க வந்தியா? உன்னால 3 பேர் செத்தது பத்தாதா? பத்மினி, நீ என்ன பேசுற? அக்கா, தயவு செஞ்சு நீங்க இதுல தலையிடாதீங்க. வெளியில போன்னு சொன்னேன். பத்மினி, எதுக்கு தேவையில்லாம சத்தம் போட்டுட்டு இருக்க? அத்தை, நீங்க வாங்க. மாமா, இவங்க உங்க அப்பா அம்மா தாத்தாவல கொலை செஞ்சு கொலைகாரி. இவங்களை போய் வாங்கன்னு சொல்லி வரவேற்கிறீங்க. பத்மினி, திஸ் இஸ் டூ மச். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. வந்ததும் தேவையில்லாம எங்க கிட்ட சண்டை போட்ட, அதை நாங்க பொறுத்துக்கிட்டோம். ஆனா வந்திருக்கிறது உங்க அம்மான்னு தெரிஞ்சு கூட நீ இப்படி பேசுறது ரொம்ப தப்பு. மாமா, இவங்களை கொலைகாரின்னு சொல்ற, இவங்களை போய் எங்க அம்மான்னு சொல்றீங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன. அடிங்க மாமா, என்ன அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா இந்த துரோகி இங்க இருக்க கூடாது. இவங்களை போ சொல்லுங்க. பத்மினி, எல்லாரும் நம்மளே வேடிக்கை பாக்குறாங்க. பாக்கட்டும், நல்லா வேடிக்கை பாக்கட்டும். அப்பதான் இவங்க யாரு என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். இங்க பாரு, அவங்க அவங்களோட அம்மாவை பார்க்க வந்திருக்காங்க. அவங்கள வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவங்க பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. பார்க்க கூடாதுக்கா, அவங்க பாட்டிய பார்க்க கூடாது. நானும் பார்க்க விட மாட்டேன். பாட்டியோட உறவு வேணான்னு தானே போனாங்க. இப்ப மட்டும் என்ன புதுசா பாசம் பொத்துக்கிட்டு வருது? இப்ப நீ போறியா இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளு? தம்பி, வேண்டாப்பா, நான் போயிடுறேன். அம்மா, அத்தை, பரவாயில்ல.